எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் குறைவான செலவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். செய்யக்கூடிய நேரமும் செலவும் ரொம்பவே குறைவு. ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வெஜிடபிள் கிடச்சிதுன்னா உடனே செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளவு ஈஸி, அவ்வளவு டேஸ்டி. இதை ஜாம் போலவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துடலாம். அந்த பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட்டு நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவை ஏற்பட்டால் பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய் உருகின பிறகு இதில் துருவின பரங்கிக்காய். மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு ஒரு துண்டு தருவாங்க இல்லையா? பொங்கல் போதெல்லாம் நம்ம வாங்குவோம். சாதாரணமாகவே மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு துண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது 10 ரூபாய் அப்படின்னு விற்பாங்க. இப்போ இருக்க விலை நிலவரத்தில் நான் சொல்கிறேன். அந்த அளவு துண்டு வாங்கினீங்கனாலே போதும். அந்த பரங்கிக்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் நல்லா துருவிட்டு இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா நெய்யோடு சேர்ந்து கலந்து விட்டுட்டு இது மேலே தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். திரும்பவும் திறந்து கலந்து விட்டு இந்த பரங்கிக்காய் வேகிற வரைக்கும் ஒரு 2-3 முறை இதே போல் செஞ்சுருங்க. தண்ணி துளி கூட விடக்கூடாது. அதே போல் அடி பிடிக்காமையும் பார்த்துக்கணும். அதனால தான் அடி கனமான பாத்திரம் நம்ம எடுக்கிறோம். மெல்லிஸாக இருக்க பாத்திரம் எடுத்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக் பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக நம்ம கிச்சனில் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்துறது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 2 சிட்டிகை அளவு குங்குமப்பூ இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நான் கலருக்காக சேர்க்கல, அந்த வாசனைக்காக மட்டுமே சேர்க்குறேன். குங்குமப்பூவோட கலர் இந்த ரெசிபியில் நமக்கு இறங்காது. ஏன்னா இதை நம்ம ஊற வச்சு சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கோம். அதனால குங்குமப்பூவோட வாசனை தான் கிடைக்குமே தவிர அந்த கலர் இந்த ரெசிபியில் இறங்காது. உங்களுக்கு கலர் வேணும்னா வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் எந்த அளவு பரங்கிக்காய் துருவல் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் நல்லா அழுத்தி அளந்துட்டு அதில் பாதி கப் அளவு சர்க்கரை சேர்த்து கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்து கலந்து விடும்போது இது போல் இலைகளாக மாறும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் கொஞ்சம் திக்காக மாறும். அந்த சமயத்தில் வெள்ளரி விதை இல்லை பூசணி விதை கடையில் கிடைக்கும். அதை வறுக்க தேவையில்லை, அப்படியே இதில் நம்ம சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது போல் ஒரு பதம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய்யெல்லாம் லைட்டாக அப்படியே பிரிஞ்சு நிற்கும். இதில் நெய்யெல்லாம் தனியாக அப்படியே லைட்டாக வரும் ஓரங்களில். இது போல் ஒரு பதம் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். மேலே நெய் எவ்வளோ நல்லா மிதந்து வருது பாருங்கள். இந்த பதம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் ரூம் டெம்பரேச்சரில் 5 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதற்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ரொம்ப நேரம் இதை வேக விட்டிங்கன்னா இந்த அளவு சாஃப்டாக கிடைக்காது, கொஞ்சம் ஹார்டாக மாறிடும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த பரங்கிக்காய் அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ஈஸியான ஒரு ரெசிபி. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிள் அல்வா ரெசிபி தான் இது. குங்குமப்பூ தான் சேர்க்கணுன்றது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பற்றின கமெண்ட்ஸை நிச்சயமாக சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.